ஹலோ, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த சேனல் வந்து ரொம்ப நாள் யோசிச்சுட்டு தான் நான் டிசைட் பண்ணியாச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப டென்ஷன் இருந்தேன். என்னென்ன பண்ணுவேன், என்னென்ன கிராஃப்ட் பண்ணுவேன், என்ன டைப்பு மெட்டீரியல் யூஸ் பண்ணுவேன், எல்லாமே எனக்கு டென்ஷன் இருந்தது. பின்ட்ரெஸ்ட்லலாம் நான் போய் நிறைய தடவை சர்ச் பண்ணி கிராஃப்ட்டு, மெட்டீரியலு, ஆர்ட்டு இதெல்லாம் சர்ச் பண்ணியிருக்கேன். ஃபைனலி தான் ஒரு கிராஃப்ட் பேஸ்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசித்து டிசைட் பண்ணியிருக்கேன். ஆனால் அப்போவுமே வந்துட்டு ஒரு தாட் இருந்தது, என்னென்னா வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு பண்ணலாமா, இல்லை புது கிராஃப்டோட மெட்டீரியல் வாங்கிட்டு பண்ணலாம். சரி, அப்போ நான் நினச்சு என்ன மெட்டீரியல் கிடைக்குமோ அதே பேஸில் வந்துட்டு கிராஃப்ட் இல்லை ஆர்ட் பண்ணலான்னு. அப்போது மெட்டீரியல் அவுட் സൈഡിൽ വാങ്ങിയിട്ടും ഞാൻ பண்ணது. இப்போது இல்லை എൻ്റെ കയ്യിൽ கிடைக்கணும் இதே மாதிரி சிரட்டா அது வச்சுட்டும் பண்ணுவேன். ஸோ அப்போது வந்துட்டு இது வந்துட்டு ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் கிராஃப்ட் தான். ചിരട്ടை தான் ഞാൻ അതിൻ്റെ ബേസായിട്ട് എടുത്തിരിக்கேன். பின்ட்ரெஸ்ட்டில் ഞാൻ സെർച്ച് பண்ணியപ്പോൾ എനിക്കൊരു രാജസ്ഥാനി കപ്പിൾസ് இந்த மாதிரி உட்காந்து அதில் நமக்கு ஸ்டோரெல்லாம் பண்ணுவேன். அப்போது ഞാൻ நினச்சு ஓகே இந்த வாட்டி இது ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு. அதுக்காக நான் வந்து 2 சிரட்டை நல்லா க்ளீன் பண்ணி சாண்ட் பேப்பரெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். பின்ன வந்து மோல்டிட் க்ளே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த சிரட்டைக்கு 2 ஹெட்டும் பின்ன கையும் பின்ன வந்து அந்த காலும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு பேஸாയിട്ട് பேப்பர் எடுத்திருக்கேன். பேப்பரை சுருட்டி அதுக்கு மேலே தான் மோல்டிட் க்ளே போட்டு வச்சுருக்கேன். என் பையனும் வந்து என்ன ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். அம்மா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டு அவன் வருவேன். நான் என்ன பண்ணும்போதும் அவனும் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ഞാൻ வந்துட்டு இதே மாதிரி ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணும்போது அவனும் வந்துட்டு என் கூட ഞാൻ என்ன பண்ணுவோம் அதெல்லாமே பார்த்துட்டு அவனும் பண்ணுவேன். பெயிண்ட் வந்து அவன் பார்த்தா ரொம்ப கஷ்டம். பின்ன பெயிண்ட் எனக்கே கிடைக்க மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து அவனை எடுக்குவேன். இப்போ வந்து இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் அதுக்கு வந்துட்டு ஒரு பிளாக் கலர் பேஸ் கலர் போட்டு வச்சுருக்கேன். பிளாக் போட்டால் தான் கரெக்டாகவும். இனி வந்து நமக்கு மொத்தமாக பெயிண்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் அதோட ப்ளூவும் அண்ட் ஆரஞ்சு தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது மொத்தமாக பெயிண்ட் போட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். எப்படி இருக்குது என்னோடய ராஜஸ்தானி கப்புள்ஸ்? இதில் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறேன். அழகாக இருக்குல்ல? மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.